அண்மை செய்தி புதுச்சேரியில் துணை ராணுவ படையினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் துணை ராணுவ படையினர் செல்போன் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு காவல்துறையினருக்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. செல்போன் கொண்டு செல்ல காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் துணை ராணுவ படையினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுமான். அங்கு என்ன நடந்தது? வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. விவரம் என்ன? அதாவது மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, இந்த 2 கல்லூரிகளிலும் வாக்கு எண்ணும் மையம் இருக்கின்றது. இந்த வாக்கு எண்ணும் மையம் இந்த காலை முதல் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு வரக்கூடியவர்கள் யாரும் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே பாதுகாப்பு பணிக்காக உள்ளே வந்த துணை ராணுவ படையினர் செல்போனை கொண்டு வந்ததால் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை அனுமதிக்க மறுத்தனர். அவர்கள் தொடர்ந்து நாங்கள் 2 மாதமாக இங்கு பணியில் இருக்கின்றோம், அப்போது இந்த கெடுபிடி இல்லை, இப்போது ஏன் எங்களை தடுக்கின்றீர்கள் என்று அவர்களுக்கு போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஒருமையில் கூட பேசிக் கொண்டார்கள். இதனால் இந்த பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டது. இருந்த போதிலும் அவர்கள் செல்போனை உள்ளே கொண்டு சென்றால் மட்டுமே நாங்கள் செல்போனை வைத்துவிட்டு சென்றால் மட்டுமே நாங்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்க முடியும், இல்லை என்றால் அவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி போலீசார் தெரிவித்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே பிரச்சனைகள் விசுரூபம் எடுக்கும் என்றால் காவல்துறை உயர் அதிகாரிகளும் துணை தேர்தல் அதிகாரியும் இங்கு வந்து போலீசாருக்கும் துணை ராணுவ படையினருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த மையத்தில், அதாவது இதுதான் வாக்கு எண்ணும் மையத்துக்கு செல்லக்கூடிய 2 மையம், உள்ளேதான் 8 மையம் இருக்கின்றது. அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 23 சட்டமன்ற தொகுதிகளை எண்ணக்கூடிய 2 மையங்கள் இங்கு இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் சீர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட முகவர்கள் நீண்ட வரிசையில நின்று அவர்கள் உள்ளே செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 10 நிமிடத்திற்குள்ள அவர்களை உள்ளே அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அவர்களுக்கான சோதனை என்பது தீவிர சோதனை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலே உள்ளே வந்த துணை ராணுவ படையினருக்கு கூட அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் படி செல்போன் கொண்டு செல்லக்கூடாது என்ற காரணத்தினால் அவர்களை இங்கிருந்தே வெளியேற்றி விட்டார்கள். அவர்கள் இந்த மையத்திற்குள்ளே செல்லவில்லை. அவர்கள் செல்போனை வெளியே வைத்து விட்டு வந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் மேலும் 3 கம்பெனி துணை ராணுவ படையினர் இந்த மையத்திற்கு வெளியே பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு, அதாவது லாஸ்பேட்டை பகுதி முழுவதுமாக போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. விமான நிலையம் செல்லும் சாலையும் தொடர்ந்து மூடப்பட்டு தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வருகின்றார்கள். Stop,